ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் பிரதர். ஆனால் என் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நான் கடந்து வர பாதைகளை திரும்பும் போது, எனக்கு இருக்கிற நிலைமைகளை யோசிக்கும் போது என்னால் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதே பிள்ளைல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் வேதனைகள் இருக்குது, எல்லாருக்கும் சோர்வுகள் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நீங்கள நானும் சந்தோஷமாக இருக்கணுமா? எங்கள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உலகத்தான என்ன செய்கிறாங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும், இந்த கவலையை மறக்கணும், குடிக்கிறாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி களியாட்டுகளுக்கு போகிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பல விதமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற போல் இருக்குது. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்தோடனே மறுபடியும் அதே சோகம், அதே கவலை, அதே கண்ணீர், அதே வேதனை தான். இதே பிள்ளையில் உண்மையான சந்தோஷத்தை, மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் அழகாக வாசிப்போம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி தான் இயேசு பிறந்த செய்தி. நீங்களும் நானும் துக்கமாக, வேதனையாக, கண்ணீரில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான், நம்மளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் அல்லவா? இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க, எனக்குள்ள சந்தோஷமாக. நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை, உண்மையாக சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருந்தாலும் ஒரு இனம் புரியாத தேவ சமாதானமோ ஒரு மகிழ்ச்சி உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்க கேட்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? என்னைக்கும் ஒரு நாளுக்கு கிடையாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படி பிரதர் இருக்க முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஆமென். நீங்கள் தேவனோடு கூட இருப்பீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே இருப்பீங்கன்னா, அவரோடு கூட வாக்கிங் வித் ஸ்பிரிட், ஆவியில் நடப்பீங்கன்னா, அவரோடு கூட நீங்கள் வாழ்வீங்கன்னா, நான் சொல்கிறேன், எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், ஒரு பெரிய த்ரெட்டனிங், அப்படியே மழை அப்படியே பெயர்ந்து விழுகிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் ஒரு விசுவாசம் இருக்கும் தெரியுமா? ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு முன்னாடி போவார், கர்த்தனுக்காக யுத்தம் பண்ணுறாரு. விசுவாச அறிக்கைகளை செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதரின் புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குறவர் கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கல்லவா? என்ன நன்மையில், ஆசீர்வாதத்தில் நீங்கள் மலட்டுத்தன்மையை போல இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் மலட்டுத்தன்மையை, அப்படின்னா உங்கள் ஆசீர்வாத குறைச்சலை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் போகிறார். நான் தேவ மனுஷனை இந்த நாளை உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க, துக்கத்தில் இருக்க மாட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒன்று, கர்த்தருக்குள்ளே இருங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரோடு வாழுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. பா ஆண்டவரே, யார் யார் என்னென்ன துக்கத்திலோடு காணப்படுகிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா, எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகட்டுங்கப்பா, நன்மையான காரியங்கள் வரட்டும், எல்லா மலட்டுத்தன்மைகள் மாறட்டுங்கப்பா. எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.